ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இன்று. மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பு. வாகன விபத்துகளில் 5 பேர் பலி. கரையோர மற்றும் ஸ்லாபம் ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதம். பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது பாராளுமன்ற வாரசபை அமர்வு இன்று சபாநாயகர் அசோக ரங்வல தலைமையில் கூடியிருக்கின்றது. பாராளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியுள்ள நிலையில் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாகவும் அது தொடர்பான வாக்கெடுப்பு நாளை மாலை 5 மணிக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தலைமை செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்தில் பாராளுமன்றம் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால நியமன கணக்கு தொடர்பான பிரேரணையை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான விவாதம் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதேவேளை 10வது பாராளுமன்றத்தின் தெரிவுக்குழுவை அமைக்கும் நடவடிக்கையும் இன்று இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த பகுதிகளுக்கு எச்சரிக்கை நிலை அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களுக்கு உட்பட பல பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தளை மாவட்டத்தின் அம்பங்கக, கோரளை, ரத்தோட்ட, உக்குவேல, வெல்கமுவ, நாவுல, ஜடவத்த, பல்லேபொல, லக்கல, பல்லேகம ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, உடபலாத, டெல்தோட்ட, ஹங்கவட, கோரளை, பாதஹேவாஹெட, ஹாரிஸ்பத்து, பாததும்பர, மெததும்பர, தொழுவ, உடுனுவர, தும்பேன, பூஜாபிட்டிய, பன்விர, பஸ்பகே, கோரள, அக்குரண, அதலியகந்த, கங்க, இகல, கோரளை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு பதுளை மாவட்டத்தில் பதுளை, பசறை, ஹாலியல, மீக ககிவுல, பண்டாரவள ஆகிய பிரதேச செயலகங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, ருவான்வெல்ல, புலத்கொகுபிடிய, அரநாயக்க, மாவனெல்ல, ஜட்டியாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம, நுவரெலியா மாவட்டத்தின் ஹகுரன்ஹெத, கொத்மல, பலபன ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ககதுடுவ, ஹங்வெல்ல, கிரிந்த, மாத்தறை மற்றும் பல்லம போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. கொட்டாவை தலகல வீதியின் குருந்துவத்த வீதிக்கு திரும்பும் வீதியை கடந்த பாதசாரி மீது கார் மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். கோமாகம பிரதேசத்தை சேர்ந்த 74 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை அவிசாவளை கொழும்பு பழைய வீதியின் ஹங்வெல்ல நகருக்கு அருகில் தனியார் பேருந்து ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சென்றதில் வீதியோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் வீதியில் சென்ற பெண் ஒருவர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி பெண் சலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். 75 வயதுடைய வெறியன பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திஸ்ஸ மகாராமய கிரிந்த பிரதான வீதியில் சுதுவெளி பெரச சமாதான மாவத்தை சந்திய சவாரி ஜீப் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்ற ஒருவரை இதன்போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கிரிந்த பிரதேசத்தில் வசிக்கும் 46 வயதுடையவராவார். இதேவேளை மாத்தறை ஹக்மன வீதியில் ரயில் நிலைய வீதியை நோக்கி திரும்பும் சந்தி வீதியை கடந்த பாதசாரி மீது கார் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கராப்பேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தெவிநுவர பிரதேசத்தில் வசிக்கும் 76 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஆனமடுவ பங்கதேனிய வீதியில் வெந்தகடுவ தேவாலயத்திற்கு முன்பாக எதிர்த்திசையில் வந்த கெப் வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளதுடன் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சாரதி உயிரிழந்துள்ளார். மாதம்பே பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
கரையோர மற்றும் சிலாபம் ரயில் மார்க்கத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அலுத்கமவில் இருந்து பயணித்த ரயில் ஒன்று ரத்மலானை ரயில் நிலையத்திற்கு அருகில் வைத்து தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் கரையோர ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளன. அத்துடன் நீர்கொழும்பு ரயில் நிலையத்திற்கு ஏற்பட்ட சமிஞ்சை கோளாறு காரணமாக சிலாபம் ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சிலாபம் ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகலாம் என ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கு சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உர மானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, லக் சதோச தலைவர் கலாநிதி சமித்த பெரேரா மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.